போகிறோம்னா எப்படி வந்து ஒரு கஸ்டர்ட் பார் சார்ட்டை க்ரியேட் பண்ணி எப்படி டாப் 10 செல்லரை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். பிஃபோர் வீடியோவில் நான் வந்து எப்படி வந்து ஒரு பார் சார்ட் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கு பிஃபோர் வீடியோவில் எப்படி வந்து எக்ஸல் ஷீட்டை இம்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எப்படி வந்து டேப்லெட் டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சார் ஹாலில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஆல்ரெடி நான் வந்து பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த டேட்டா ஷீட்டை பற்றி ஓவர்வியூ. ஸோ வந்து நான் இப்போது அகைன் டைரெக்டாக நான் வந்து விஷுவலைசேஷன் போயிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து டாப் 10 செல்லரை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்க போகிறன்றது தான் மெயின் கான்செப்ட்டு. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டாப் 10 செல்லர்ஸை பார்க்கறதுனால ஸோ சேல்ஸ் பர்சனை வந்து நான் வந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப்பிங் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் பண்ணிடுறேன். எந்த செல்லர்ஸ் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக நான் இங்கே பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் ஒரு சார்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் வந்து கிளஸ்டர் பார் சார்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சார்ட்டில் வந்து சார்ட்டை கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் இந்த சார்ட்டை வந்து நான் ஒரு டிசைனிங் ஆர்டராக மாட்டுறேன். டிசைனிங் ஆர்டராக மாட்டும் போது லைக் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து யார் ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட் வரையும் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன வேணும்னா டாப் 10 செல்லர்ஸ் இந்த வேர்ல்டு. இந்த டேட்டா ஷீட்டில் இருக்கிறவங்க டாப் 10 யார் யாரெல்லாம் செல் பண்ணியிருக்காங்க, அதிக சேல் பண்ணியிருக்காங்கன்றது தான் இந்த வீடியோவோட கான்செப்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில். ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணணும், இந்த சேல்ஸ் பர்சனை இந்த ஃபில்டர் ஆப்ஷன் கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாப்அப் ஓப்பன் ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டாப்னு இருக்கும். இந்த டாப்பில் நீங்கள் பை ஃபீல்டு சூஸ் பண்ணணும். இங்கே தான் ஒரு என்ன ஒன்றுனா டேப்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துடுச்சு. நம்ம வந்து எக்ஸல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும் ஃபார்முலா. பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள் டாப் 10 அமௌண்ட்டுன்னு போட்டு இங்கே கொடுத்துடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகிடும்.